பரந்தூர அவர் மக்கள் நலனோடு அக்கறையோடு இந்த பிரச்சனையை கையில எடுக்கிறாரா அல்லது அவருடைய அரசியலுக்காக இருக்கிறார். அரசியலுக்காக இருக்கிறார். இல்லைன்னா நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நியாய பார்வையில் கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீமால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. மத்திய மாநில அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி நாங்க தர்ணா போராட்டம் பண்ணோம், முற்றுகையிடுவோம். இதுதான் கரெக்ட். மத்திய மாநில அரசு ரெண்டுமே கம்பைனா இருக்குல்ல சார். சார் அவங்க ஸ்கீமை கொண்டு வராங்க, அந்த ஸ்கீமுக்கு இவங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் இங்க உறவு. அப்ப நீங்க மத்திய மாநில அரசு ரெண்டு பேருக்கும் தானே நீங்க இந்த டிமாண்ட் வைக்கணும். சும்மா வீரவசனம் கேட்டா நீங்க கோட்டைக்கு போவேன், நான் மக்களை திரட்டிக்கிட்டு போவேன்னு சொன்னா இது அரசியல் தானே இது. நீங்க வேணா சொல்லுங்க இப்படி என்னன்னு கேட்டா, மக்கள் பாதிக்கா வரணும், ஒரே ஒரு குடும்பம் கூட பாதிக்கா வரணும். என்கிட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்கு, ஒரு வரைவு திட்டம் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதை செஞ்சீங்கன்னா அறிவார்ந்த அரசியல். இது அற்பமான அரசியல். இதை நான் கூட்டத்தை கூட்டிட்டு நான் வந்துடுவேன். இதெல்லாம் முதல்ல பனையூர்ல இருந்து ஒரு 10 பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க. அவ்வளவு கூட வேணாம். ஒரு தலைமை அவ்வளவு கூட வேணாம். சரி, அவங்களோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்தநாளுக்கு வந்தாங்கல்ல, யாரெல்லாம் திரும்பி ஏமாந்து போயிட்டீங்களோ அவங்கெல்லாம் நீங்க வாங்கப்பா, நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படி சொல்லுங்க. மணிக்கணக்கில் காத்திருந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தோட கலைஞ்சி போயிட்டாங்க. அதை பத்தி பேச துப்பு இல்லை. அப்புறம் கேட்டா நான் மக்களை திரட்டி கொண்டு நான் கோட்டைக்கு வந்துடுவேன். பேச்சா சார் இது? நான் பொதுவாக அணி அமைய போகுது சார். விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைய போகுது. யார் யார் வருவாங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, இப்படியே சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. யாரும் இப்பதான் சொல்லியிருக்காரு. குறைஞ்சபட்சம் அணிலாம் வேணாம் சார். இவர் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 30 வருஷம் சினிமாவில் இருக்கிறார்ல, சினிமாவில் இவருக்கு என்ன ஆதரவு இருக்கு? இந்த அரசியல் கட்சிக்கு சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் என்ன ஆதரவு? ஒரு அணி திரட்ட சொல்லி பார்ப்போம். ஒரு அணி உருவாக்க சொல்லு. தாடி பாலாஜி தவிர வேற யாரும் கிடையாது அங்க. இந்த மெட்டியோலியில நடிக்கிறவன் அவன் அந்த நடிகர்லாம் கிடையாது. சினிமாவில் இருந்து விஜய் கூட பயணிச்ச நடிகர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு அணி இருக்கா? சினிமாவுக்கு முதல்ல திரைப்படத்துறை சார்ந்த ஒரு அணியை உருவாக்க சொல்லுங்க. மொத்தம் நீங்க கூட்டணிலாம் அப்புறம் சவால் விட்டு சொல்றேன். விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு ஆதரவு விஜய்க்கு அது கூட கிடையாது.